ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். ஸோ இன்றைக்கி கவிஸ் கார்டனிங்கில் நீங்கள் பார்க்க போகிறது என் வீட்டில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ கன்று தான். ஸோ இந்த கன்று எப்படியும் வச்சு ஒரு 2 வருஷம் இருக்கும். இது எங்கள் ஹஸ்பண்ட் வேலை செய்கிற இடத்துல இந்த மரநடு விழாவுக்காக மலை சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்றை கொடுத்ததா சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதில் 2 கன்று வச்சோம். அதில் ஒரு கன்று தான் நல்லா வளர்ந்துருக்குது. இந்த கன்று தான் நல்லா வளர்ந்துருக்குது. இந்த கன்று வளர்ந்து வந்துச்சு. ஆனால் குரங்குங்க உடச்சி போட்டதுனால இது இன்னும் மேலே எழும்பல. இந்த கன்று இது இப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த கன்றை பற்றி பாருங்கள். இந்த கன்றுலாம் அவ்வளோ பூ இருக்குது. பூ தெரியுதுங்களா? இவ்வளோ பூ இருக்கும். எங்கள் மண்ணுக்கு இந்த கன்று நல்லாவே வளரும். அதே மாதிரி அவ்வளோ காயும் இருக்குது. பிஞ்சு இந்த ஒரு மரம் காய்ச்சாலே எங்களுக்கு சம்மருக்கு தேவையான சீத்தாப்பழம் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நம்மக்கிட்ட தான் அழையா விருந்தாளிங்க நிறையா பேர் இருக்காங்களே, குரங்குங்க. அதுங்க கொஞ்சம் வளர்ந்தாலும் எப்படி இந்த பிஞ்சிலே விட்டு வச்சுருக்குன்னு ஆச்சரியமாக தான் இருக்குது. கொஞ்சம் வளர்ந்து வந்தால் போதும், அப்படியே அதை கடித்து தின்னாதுங்க. கடித்து போட்டுருங்க. ஆசையாக இருக்கும், சரி இந்த பழம் பழுக்கும் இந்த பழம் பழுக்கும்னு. ஒரு கூட்டம் வந்துச்சு அப்படின்னாக்கா ஒரேடியாக அடைச்சி கட்டிட்டு போயிடுங்க. ஸோ இது மாதிரியான சீத்தாப்பழக்கன்று உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.